நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சதீஷ்குமார் பிராட்காஸ்டிங் சேனல். SKBC சார்பாக உங்களை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். எப்படி செய்றீங்க? வறுத்தகரி மட்டனை போட்டு இஞ்சி பூண்டு போட்டு குக்கரில் வேக வச்சிருவேன். அதுக்கு பிறகு எடுத்து இந்த ஜீரகம் மசாலா வெறும் மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு போட்டு இந்த கறி போட்டு இந்த ஜீரகம் மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை கொத்தமல்லி தலை புதினா எல்லாம் போட்டு கொஞ்சம் போல கறி எடுத்து தண்ணி ஊற்றி அப்படியே திறக்கு வரும்போது நல்லா இருக்கும். அது பிறகு ஆமாம், அவ்வளோதான். இப்போ இதை வந்து வெறும் சாதத்தோடையும் போட்டு அப்படியே சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக வைக்கணுமா? அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியாக வச்சு தேவைப்படி வச்சுக்கலாம். கெட்டியாக வைக்கணும்னா நல்லா சுக்கா வரும்போது வறுத்துக்கலாம். இல்லை குழம்பு மசாலையாக வேணும்னா குழம்பு மசாலையாக. சரி, இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ கறிக்கு என்னென்ன வேணும்? அளவுப்படி போடுவேன். அந்த அளவுப்படி 1/2 கிலோக்கு ஒரு 100 கிராம் போடலாமா? 100 கிராம்ல ஜாஸ்தி. இத்தினோண்டு கொஞ்சம் போடணும். அது விழுதா அரைச்சிக்கணும். 1/2 கிலோ கறிக்கு 2 ஸ்பூன். 2 ஸ்பூனு. அதாவது விழுதா அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. ஜீரகம் மசாலா ஒரு 3 ஸ்பூனு. மசாலான ஜீரகம் அது முதல்ல வந்து இஞ்சி பூண்டை போட்டு குக்கரில் வேக வச்சிடணும்ப்பா. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் இறக்கி அந்த குக்கர் ஆவி போகாமல் இறக்கின பிறகு ஜீரகம் மசாலா இந்த ஜீரகம் சோம்பு மிளகு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி அது போட்டு அப்புறம் இந்த மிளகாத்தூள் போட்டு முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு வெங்காயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு கறியும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள் போடணும். போட்டால் அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம காரத்தக்கன மிளகாத்தூள் போடணும். இது எதோட, அதாவது அப்படியே வந்து ரசத்தில் தொட்டாலும் நல்லா இருக்கும், மோர் போட்டாலும் நல்லா இருக்கும். ரசத்துலையும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரசம் மாதிரி வச்சு தொட்டுக்கலாம். கரெக்ட் நாப்பில் வச்சா ரசம் எல்லாத்துக்குமே ஆகும். சுக்கா வறுவலாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். சூப்பர். உங்கள் பேர் என்ன? ராதா. சரி.